ஹாய் அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு மை சேனல் க்ரான் பேரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஜும்மா ஃப்ரைடே vlog தான் பார்க்க போகிறோம். ஜும்மானாவே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. அது எங்களுக்கு ஒரு சிறு பெருநாள் மாதிரி. ஸோ அதனால் எல்லாமே வந்து பெருநாளுக்கு நாங்கள் எப்படியெல்லாம் வந்து நாங்கள் ஒரு ப்ரிப்ரேஷனாக இருக்கிறோமோ அதே மாதிரி தான் அன்றைக்கும். ஏன்னா அதில் இருக்கிற பெருநாளில் இருக்கிற ஹைப்பை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி சாப்பாட்லேருந்து மற்றபடி வீடு வந்து நறுமணமாக வச்சுக்கிறது எல்லாமே வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி எங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத அந்த விலாகில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி எப்போதும் போல் வந்து நான்வெஜ் தான் எங்கள் வீட்டில். நான் பிஃபோர் டேவே வந்து நான் முடிவு பண்ணிவிடுவேன். எப்போதுமே நைட்டு வந்து நாளைக்கு என்ன அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிவிடுவேன். அது வந்து அன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால கண்டிப்பாக நான்வெஜ்ஜு. ஸோ அதனால் சிக்கன், மட்டன் இல்லைனா ஃபிஷ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து நான் சிக்கன் தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். நாளே நான் வந்து சிக்கன் வாங்கிட்டு நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா வந்து நான் லன்ச்சு காலையிலேயே நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறதுனால காலை நேரத்தில் சிக்கன் கிடைக்காது ஏர்லி மார்னிங். ஸோ அதனால் வந்து பண்ணிட்டேன். இதுவே நான் வந்து லன்ச் கட்டலை அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு காலையில் ஒரு 10 மணி இல்லை 9 மணிக்கு தான் நான் வந்து சிக்கன், மட்டன் அந்த மாதிரி வாங்கிக்கிறது. அன்றைக்கி நான் ஃபஸ்ட்டே எழுந்திரிச்சோடனே வந்து நான் ரைஸ் பண்ணிவிட்டேன். அன்றைக்கி கீ ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். நான் கீ ரைஸ் நான் பண்ணிவிட்டேன். அதுக்கடையில் வந்து என் ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹரிபரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால, நிறையா எனக்கு வேலையும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து ஆணை காய்ச்சிறேன்ட்டு அவங்க வந்து ஆணத்துக்கு உண்டான பொறுப்பை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. நான் மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துட்ருந்தேன். வந்து சிக்கனை வந்து 65க்கு பெரட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறம் தக்காளி பச்சடிக்கு அந்த வேலை எல்லாமே பார்த்துட்ருந்தேன். இன்றைக்கி நம்ம பண்ணுற எல்லா ஃபுட்டோட ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த வீடியோட நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து லிங்க் தரேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். கீ ரைஸ், அப்புறம் கோழியானோ, அதுக்கப்புறம் டொமேட்டோ பச்சடி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 எல்லாமே வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடையில் வந்து நல்ல வெயிலும் வந்துட்டு காலையில் வந்து நின்று அங்கே வேலையே பார்க்க முடியாது. அதனாலேயே வந்து நான் சீக்கிரமாக எல்லா வேலையுமே முடிப்பேன். அப்படி இருந்தும் அன்றைக்கி ரொம்ப வெயில் வந்து சீக்கிரமாக வந்துருச்சு. எப்போதுமே வந்து 1 ஹவரில் நான் வந்து வேலை முடிச்சுருவேன். அன்றைக்கி வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. எப்படியா இருந்தாலும் எனக்கு வந்து 1 to 2 ஹவர்ஸ் ஆகிடும். ஒரு 2 டிஷ்ஷுனா நான் மேக்ஸிமம் 1 ஹவரில் பண்ணிவிடுவேன். இதுவே ஒரு 4 டிஷ்ஷு அதுக்கப்புறம் கூடவே வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு 2 ஹவர்ஸ் ஆகிடும். இதுக்கு இடையிலேயே நான் வந்து டீயும் போட்டுக்கணும். இதுக்கடையில் வந்து நான் வந்து ஏனத்தில் வந்து எடுத்து வச்சுட்டு திருப்பி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உண்டான சாப்பாடும் இடையில நான் செஞ்சுக்கிறதுனாலே கொஞ்சம் எனக்கு லேட் ஆகும். அதே மாதிரி அன்றைக்கும் வந்து ஹரிபரிங்கிறதுனால 2மே வந்து சைமல்டேனியஸாக செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லன்ச் பாக்ஸ் கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரெடி ஆகணும். இவங்கெல்லாம் போகிற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு வேலைன்னு சொன்னால், இவங்க எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் ஒரு வேலை. அதுக்கப்புறம் வீடு க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் மாப் போடணும், அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரெஷ் ஆகணும், அதுக்கப்புறம் தான் ஓதணும். ஸோ அதனால் இப்படியே தான் ஃபாஸ்ட்டாக போகும். மற்ற நாளை விட ஃப்ரைடே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். என்ன காலையாக இருக்கட்டும், மத்தியானம் இப்போ தான் லொஹர் தொழுதா மாதிரி இருக்கும். அதுக்கடையில் டக்குன்னு அசர் வந்துடும். அப்புறம் டக்குன்னு மஹரிப் ஆகிடும். அன்றைக்கி வந்து நாள் முடிஞ்சிடும். அது என்னமோ தெரில, ஃப்ரைடே மட்டும் எனக்கு வந்து ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது அது ஒரு என்ன சொல்கிறது, அதே மாதிரி தான் பெருநாளும் வந்து காலையில் முக்கியமாக தொழுகை முடித்தோடனே டக்குன்னு சாப்பாடு, அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கம், அப்புறம் ஈவினிங் வெளியில் போவோம். அப்படியே அந்த நாள் முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும் இந்த ஃப்ரைடேவும். இப்படி தான் வந்து என்னோடய அன்றைக்கி ஃப்ரைடே வந்து மூவ் ஆச்சு. சாப்பாடு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜும்மா டைமில் ஜும்மா முடிஞ்சோடனே நம்மளும் தொழுதுட்டு அப்படியே வந்து சாப்பிட்டாச்சு. இதோட இந்த விலாக் முடியுது. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.